சிம்மம் வார ராசிபலன் ஜூலை 5 முதல் ஜூலை 11, 2026 வரை. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு தன்னம்பிக்கை, தொழில் முன்னேற்றம், குடும்ப மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஒன்றிணையும் சிறப்பான வாரமாக அமைகிறது. இந்த வாரம் முழுவதும் சூரியன் மிதுன ராசியில், அதாவது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். கோச்சார விதிப்படி சூரியன் 11ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சுபமான அமைப்பாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் நிறைவேறும். வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உருவாகும். நண்பர்கள் மற்றும் முக்கியமான நபர்களின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றியும் மதிப்பும் கிடைக்கும். செவ்வாய் வாரம் முழுவதும் ரிஷப ராசியில், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். கோச்சார விதிப்படி இது சற்று கவனம் தேவைப்படும் அமைப்பாகும். தொழிலில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். ஒவ்வொரு முடிவையும் நிதானமாக எடுத்தால் உங்கள் உழைப்பிற்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ஜூலை 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை புதன் கடக ராசியில், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். செலவுகள் மற்றும் பயணங்களில் திட்டமிடல் அவசியம். மன அமைதிக்காக ஓய்வுக்கும் இறைவழிபாட்டிற்கும் நேரம் ஒதுக்குவது நல்லது. ஜூலை 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை புதன் வக்கிர நிலையில் மிதுன ராசிக்கு மாறுகிறார். இது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமாகும். நண்பர்கள், தொழில் தொடர்புகள் மற்றும் நீண்ட நாள் திட்டங்களில் நல்ல முன்னேற்றம் காணலாம். பழைய முயற்சிகள் மீண்டும் பலன் தரத் தொடங்கும். குரு பகவான் வாரம் முழுவதும் கடக ராசியில், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். கோச்சார விதிப்படி இது பொறுமையை கற்றுத்தரும் காலமாகும். இருப்பினும் குருவின் பார்வை விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளில் விழுவதால் வீடு, தொழில், பாக்கியம் ஆகிய துறைகளில் நல்ல வாய்ப்புகள் உருவாகும். இறைவழிபாடு மற்றும் தான தர்மங்கள் மனநிறைவையும் இறையருளையும் அதிகரிக்கும். சுக்கிரன் வாரம் முழுவதும் உங்கள் ராசியான சிம்மத்தில் பயணம் செய்கிறார். கோச்சார விதிப்படி இது மிகவும் சுபமான அமைப்பாகும். உங்கள் கவர்ச்சி, தன்னம்பிக்கை மற்றும் மதிப்பு உயரும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சமூகத்தில் மரியாதையும் அதிகரிக்கும். இந்த வாரத்தின் சிறப்பாக உங்கள் ராசியிலேயே சுக்கிரனும் கேதும் இணைந்துள்ளனர். இந்த இணைவு உலகியல் முன்னேற்றத்துடன் ஆன்மீக சிந்தனையையும் அதிகரிக்கும். இறைவழிபாட்டில் மனம் ஈர்க்கப்படும். தியானம், மந்திர ஜபம், ஆலய தரிசனம் போன்றவை மன அமைதியையும் நல்ல ஆற்றலையும் வழங்கும். சனி பகவான் மீன ராசியில், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். கோச்சார விதிப்படி இது அஷ்டம சனி காலமாகும். எனவே ஒவ்வொரு செயலையும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் மேற்கொள்வது நல்லது. சில பணிகள் சற்று தாமதமாக நிறைவேறினாலும் மன உறுதியை இழக்காமல் செயல்பட்டால் இறையருளால் நல்ல முடிவுகள் கிடைக்கும். ராகு கும்ப ராசியில், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். உறவுகள் மற்றும் கூட்டுத் தொழில்களில் புரிதலுடன் செயல்படுவது நல்லது. அன்பான அணுகுமுறை உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். கேது உங்கள் ராசியான சிம்மத்தில் இருப்பதால் தன்னம்பிக்கையுடன் சேர்ந்து தாழ்மையையும் கடைப்பிடிப்பது நன்மை தரும். ஆன்மீக சிந்தனை அதிகரித்து வாழ்க்கையே அமைதியாக அணுகும் மனப்பான்மை உருவாகும். தொழில், புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரம், பழைய தொடர்புகள் புதிய லாப வாய்ப்புகளை ஏற்படுத்தும். திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பணவரவு, வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. தேவையான செலவுகளுடன் சேமிப்பிலும் கவனம் செலுத்துங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். அன்பும் புரிதலும் உறவுகளை வலுப்படுத்தும். ஆரோக்கியம், ஒழுங்கான ஓய்வு, சத்தான உணவு மற்றும் மன அமைதி உடல் நலத்தை சீராக வைத்திருக்கும். மாணவர்கள், கல்வியில் கவனம் அதிகரிக்கும். கலை மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த துறைகளில் சிறந்த முன்னேற்றம் காணலாம். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை சூரிய நாராயணரை வணங்கி ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்கள். தினமும் ஓம் நமோ நாராயணாய
அல்லது உங்களது இஷ்ட தெய்வத்தின் நாமத்தை ஜபியுங்கள். இயன்றவரை அன்னதானம் செய்து இறையருளைப் பெறுங்கள். இந்த வாரத்தின் மொத்த பலன்: சூரியன் மற்றும் சுக்கிரன் உங்களுக்கு வெற்றி, மதிப்பு மற்றும் முன்னேற்றத்தை வழங்குகின்றனர். சனியின் காரணமாக சில செயல்களில் பொறுமை தேவைப்பட்டாலும், குருவின் அருளும் இறை நம்பிக்கையும் உங்களை நல்ல பாதையில் வழிநடத்தும். இந்த வாரம் ஆன்மீகமும் முன்னேற்றமும் இணையும் சிறப்பான வாரமாக அமையும்.